தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாச ஜெபாலயம் மற்றும் ஜீசஸ் மிஷன் 2000 சார்பாக நியாய ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நாம் யாவரும் ஜெபித்து ஆராதனை ஆரம்பிக்கலாம். பிதாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே சபா நல்ஞான நிறத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இது ஆண்டவரே ஆராதனை கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே அப்பா தொடக்கம் முதல் முடிவுரை தேவன் கூர்ந்து வழிநடத்துங்க. பாடல் பகுதி தேவனை ஆசீர்வதிங்க. பாடல் பிள்ளைகளோடு கூர்ந்து தேவனை தாமே வழிநடத்துகிறாக. ஆராதனை பகுதியை தேவனை ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே அப்பா ஆராதனை அசைவாடுபடியாக நாங்கள் செபிக்கிறோம். ஜெபக்குறிப்பு பகுதி தேவனை ஆசீர்வதிங்க. அநேக காரியங்களுக்காக செபிக்க, உலக நாடுகளுக்காக நாங்கள் செபிக்க தேவனை எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. சங்கீத பகுதி தேவனை ஆசீர்வதிங்க. சங்கீதங்களுக்கு மகனோடு கொடுத்து தேவனை தாமே வழிபடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அதேபோல் கர்த்தாவே பாச்சேரி கொடுக்கிற மகன் கடற்கரையை நாங்கள் தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனை தாமே அவரோடு கொடுத்து கர்த்தாவே நீ தாம் வழிபடுவீராக. தாசன் தேவனை தாமே வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனை முற்றிலுமான கருத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவரை தேவனை தாமே எடுத்து வழிநடத்துவீராக. அப்படியாகவே செய்கிற தயவுக்காய் உமக்கு நன்றி. இயேசு மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 100:1-2 வித்தியாசத்துக்கு பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன்பாருங்கள் என்ற வசனத்தின்படி நாம் யாரும் உற்சாகத்தோடு தேவனை பாடி நாம் துதிக்கலாம். உலகை முதலில்
வாது நிறுத்தப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய ஆராதனை, நம்முடைய ஜெபங்கள் தேசத்தை மாற்றும், நம்முடைய நிலைமையை மாற்றும். விசுவாசத்தோடு நாம் தேவனை ஆராதிப்போமா? ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுது. ஒரு மகிமை மேகம் என் ஜன்னத்தை மூடுது. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுது. ஒரு மகிமை மேகம் என் ஜன்னத்தை மூடுது. உலகால மேகம் நீ, செல்லும் மேகம் நீ. 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 ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. உலகான மேகம் நீ, செல்லும் மேகம் நீ. உலகான மேகம் நீ, செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணவுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. ஓ அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே.
என் அன்பு இயேசுவே நீ சொன்னால் போதும் செய்வேன் காக்கும் வழியில் நடப்பேன் உன் பாதம் ஒன்றை கிழிப்பேன் என் அன்பு இயேசுவே நீர் பலப்படுத்தும்படியே நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மாற்றத்தை ஒரு விடுதலையை தர முடியும் ஆண்டவரே. குமாரன் விடுதலையாக்கிறார், மெய்யாக விடுதலையாக சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுகிறது. இந்த வேலையிலும் ஆண்டவரை ஆராதிக்கிற முழுவதோடு அர்ப்பணிக்கிற ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் தேசத்திலும் உலகத்திலும் ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடுகிற தேவன் ஆவியானவர் கிரீசை ஆண்டவரே மற்றும் எங்களோடு நடத்தினீங்க. உமக்கு நன்றி. சகல துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் நல்லவர், இம்மட்டுமாய் நம்மை நடத்தி வந்தார். இப்பொழுதும் கூட வேதத்திலிருந்து ஒரு சங்கீத பகுதியை எடுத்து நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வாசிக்கிறதுள்ளபடியான வேத பகுதி சங்கீதம் 121 அதை யாரும் வாசிக்கலாம். சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை பருவங்கள் நேராக என் கண்களை எடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலத்திலான ஒன்றார், உன்னை காக்கிறவர் ஒருங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறார். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வேளாகிலும் இரவிலே வேளாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் மரத்தையும் இதுவரை கொண்டு என்னை விதி காப்பார். கர்த்தாவிலிருந்து சங்கீதப்படி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யோவான் 14:14 சொல்கிறது, என் நாமத்தாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நம் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். இப்பொழுதும் கூட நாம் முதலால் பிரிந்திருந்தாலும் உள்ளத்தால் ஒன்றிணைந்து ஒரு சில காரியங்களுக்காக உற்சாகமாக ஜெபிக்கலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.
இப்பொழுது கூட நாம் ஒரு சில ஜபங்களுக்கான ஜெபிக்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை மட்டும் நம்ம பார்த்தோம்னா, பைபிளில் பார்த்தீங்கன்னா யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் எல்லாருக்கும் தெரியும். அதில் பாருங்க, கர்த்தர் பார்த்தீங்கன்னா யோனா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ போய் நினிவேக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு சாரி போறாரு. நடுவில் ஏகப்பட்ட விஷயம் நடக்குது, அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் அவர் போறாரு, நினிவேக்கு மாத்திரிக்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆமணக்கு செடியால் அப்படி உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா கர்த்தர் பாருங்க, விஷயம் கேள்விப்பட்ட உடனே அந்த நாட்டில் இருக்கிற அரசர்கள், சிறியவர்லேருந்து மந்திரிலேருந்து ஆணுலேருந்து மாடு வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உபவாசம் பண்ணி நல்லா பாடத்தோட ஏகத்தோட அவங்க தேசக்காய் ஜெபித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவங்க தேசத்துக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். அதே போல் நாமும் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு தேசத்தில் கட்டளையிடுவார். எங்க விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கலாம். யாரும் ஒரு விஷயம் கண்களை மூடி முதல் ஜெபம் கூட அமெரிக்கா, இத்தாலி, பிரான்ஸ், ஸ்வீடன் போன நாடுகளுக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் கொரோனாவால அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கார்கள், அநேக மக்கள் உயிரிழந்திருக்கார்கள். நம்ம நியூஸ்ல பார்க்கிறோம். எல்லா விஷயங்களும் எல்லா விதத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்பது நம்மளுக்கு இருந்த ஒரு பெரிய கடமையா இருக்கிறது. ஏனென்றால் அவர்களும் பார்த்தீங்கன்னா பரலோகத்தை சேர்க்க வேண்டிய ஒவ்வொரு ஆத்மாக்கள் ஒரு ஆத்மா வாரத்தோட ஒரு தாகத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு நாடுகளுக்கும் கர்த்தர் பெரிய விடுதலை கொடுப்பார். யாரும் ஒரு விஷய கண்கள் கூடி ஜபத்திற்கு நாம் கடந்து செல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். அப்பா, கிருபை மற்றும் தெய்வம் பாசம் எனக்கு நல்ல தகப்பனே அப்பா ஆண்டவரே, இந்த வேலையில் கூட அப்பா ஆண்டவரே சோதரம் அப்பா, அமெரிக்கா, இத்தாலி, பிரான்ஸ், ஸ்வீடன் போன்ற நாடுகளுக்கு நாங்கள் வருகிறோம் அப்பா. இந்த கொரோனா என்ற ஒரு வேலைசால அப்பா ஆண்டவரே அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற கர்த்தரை அறிகிற தேவன், என் தெய்வமாக என்னால் அப்பா ஆண்டவரே இந்த நாடுகளை கர்த்தரை சந்திக்க ஒரு பெரிய விடுதலை இந்த கொரோனா மூலமாக கர்த்தரை ஏற்படுத்தி நீ தருவதை நாங்கள் சொல்லிக்கிறோம். எப்படியாவது அப்பா இந்த கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட கர்த்தரை கிருபை செய்து நீ இரக்கம் பாராட்ட வேண்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. இதனால் அப்பா ஆண்டவரே அநேக பேர் பாதிப்புக்குள்ளாகாதபடிக்கு கர்த்தரை பாதுகாத்துக் கொண்டு உங்களுடைய கரத்துக்குள்ளாய் அப்பா ஆண்டவரே நீ மூடி மறைக்க வேண்டும்படியா நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. என் தெய்வாவியான அப்பா ஆண்டவரே நீ அப்படியே நீ செய்ய தேவைக்காய், அன்பிற்காய், கிருபைக்காய் உமக்கு கொடாத கூடி நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் தாமே அப்படியே ஜபத்தை கேட்ட முடியாது கர்த்தரை சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். அடுத்த ஜபம் குறிப்பாக கூட நம்ம இந்திய தேசத்துக்காக ஜபிக்க வேண்டும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70,000 மேல கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதே போல் தமிழ்நாட்டில் நம்ம ஜபிக்க வேண்டும். தமிழ்நாடுகள் அநேக பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்களிலும் அநேக பேர் இந்த வைரஸால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டியதான ஒரு கடமை என்னவென்றால் ஜெபம் மட்டுமே. நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்ம இந்திய தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை, பெரிய விடுதலை கட்டளையிடுவார். யாரும் மீண்டும் ஒரு விஷயம் கண்களை மூடி நாம் ஜெபத்தின் மேலாய் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. மற்றவர்களெல்லாம் ஸ்தோத்திரம் செய்யலாம். சோதரம் சோதரம் சோதரம். அப்பா நீ நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர், தயவுள்ளவர், அன்புள்ளவர். அப்பாவோட இந்த வேலையில் கூட அப்பாண்டோட எங்களுடைய இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பாண்டோடைய சோதரம் அப்பாண்ட இந்தியாவிலும் அப்பாண்டோட இந்த வைரஸ் அப்பாண்டோட அதிகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. அப்பா கர்த்ததாமே அப்பாண்டோடைய சோதரம் நீர் அறிகிற தேவன். அப்பாண்டோட இந்திய தேசத்துல மக்கள் அப்பாண்டோ அநேக பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் கர்த்ததாமே ஒரு விசாரணை மன்னித்து போட்டு அப்பாண்டோட நீ வழி நடத்துங்க. உமது நாமம் மாத்திரம் அப்பாண்டு இந்திய தேசத்துல அப்பாண்டு அறிக்கையில கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. இந்த வைரஸ் அப்பாண்டோடைய சீக்கிரமாக ஒரு அப்பாண்டோடைய ஒவ்வொரு மாநிலங்களும் கட்டுக்குள்ளாய் கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் சொல்லிக்கிறோம். சீக்கிரத்துல அப்பாண்டோடைய குணமளித்தான எண்ணிக்கை அப்பாண்டு அதிகமாக அதிகரிக்க கர்த்தர் கிருபை செய்து இறக்கம் பாராட்ட நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. என் தேவாவினர் அப்பாண்டோட இந்திய தேசத்தில் இருந்த அப்பாண்டோடைய கொரோனாவை கர்த்தர் அப்பாண்டோடைய முற்றிலுமாய் மாற்றி போட்டு வழிநடத்தினாண்டோட குறிப்பாக அப்பாண்டோட இந்த தமிழர்களுக்காக நாங்கள் வருகிறோம். தமிழ்நாடு அப்பாண்டோடைய கர்த்தர் தெரிந்து கொண்ட தயவுக்காக நன்றி சொல்கிறேன். அப்பாண்டோடைய சோத்திரம் அப்பாண்டோடைய கொரோனாவால் பாதிப்பு ஏற்படாதபடிக்கு தேவ ஆவியானவர் அப்பாண்டோடைய கருத்துக்குள்ளாய் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்ததாமே அப்படியா ஜபத்தை கேட்டபடியா கர்த்தரை சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். அடுத்த ஜபத்தை பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனாவுக்காக ட்ரீட்மெண்ட் பண்றது யாருன்னா டாக்டர்ஸ், அப்புறம் நர்ஸ், அப்புறம் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா எந்த விதத்திலும் அவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளை வெளில வராமல் பாதுகாத்து இருக்கிற காவலர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் குப்பையில கை வச்சு வாரி அதை கிளீன் பண்ணிட்டு இருக்கிற துப்புரவு பணியாளருக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நியூஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பத்திரிகை நண்பர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இவங்க எல்லாருமே ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய மாற்றத்தை கட்டளையிடுவார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அநேக மக்களுடைய இந்த கொரோனா வைரஸால அநேக மக்களுடைய அத்தியாவசிய தேவைகள் முடக்கப்பட்டு இருக்கு. சாப்பாடு இல்லாம, ஒரு வேலை கூட, உணவு கூட இல்லாம, எந்த இடத்துல தங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்புகள் இல்லாமல் அநேக மக்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஏற்ற வேலையில நல்ல ஒரு உணவு,
கொண்டு போய் சேரப்படணும். அதுக்காக உதவுகிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எந்த விதத்திலையும் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த ஜெபங்களுக்காய் யாரும் ஒரு விஷயம் கண்கள் மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா ஆண்டவரே சோத்ரம். மீண்டும் ஒரு விஷயம் நாம் பாதத்தை நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில கூட அப்பா ஆண்டவரே சோத்ரம், கொரோனாவுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிற மருத்துவர்களுக்காக நாங்கள் வருகிறோம். அப்பா ஆண்டவரே நேஷனலுக்காக நாங்கள் வருகிறோம் அப்பா. அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வேலை செய்கிறதுனால ஒவ்வொருவரையும் கர்த்ததாவே நீர் ஆசீர்வதிங்கப்பா. என் தெய்வ ஆவியானவர் அப்பா ஆண்டவரே ஒரு பலத்தை பாதுகாப்பாக அரணாக திடனாக கர்த்ததாவே நீ இருந்து நீ வழி நடத்த வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்ததாவே எப்படியான செயல்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் அப்பா ஆண்டவரே மக்களின் பாதுகாப்பிற்காக அப்பா ஆண்டவரே சோத்ரம், அப்பா ஆண்டவரே விடிய விடிய வேலை செய்கிறதான அப்பா ஆண்டவரே காவலர்களுக்காக நாங்கள் வருகிறோம் அப்பா. தெய்வ ஆவியானவர் அவங்களோட கர்த்ததாவே நீ கூட இருந்து அப்பா ஆண்டவரை பலப்படுத்தி திடனாய் கர்த்தர் நடக்க செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்பா ஆண்டவரே சோத்ரம், அப்பா ஆண்டவரே துப்புரவு பணியாளர்களுக்காக நாங்கள் வருகிறோம் அப்பா. தெய்வ ஆவியானவர் அப்பா ஆண்டவரே அவங்களுக்கு பாதுகாப்பாக அரணாய் கர்த்தர் இருந்து நீ வழி நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சோத்ரம் அப்பா அப்பா ஆண்டவரே நியூஸ் அப்டேட் பண்ற ஒவ்வொரு பத்திரிகையாளர்களுக்காக நாங்கள் வருகிறோம். ஒவ்வொரு பிரச்சனையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எந்த விதத்திலும் அப்பா ஆண்டவர்கள் பாதிப்புகளை ஆகாதபடிக்கு கர்த்தர் தங்களை பாதுகாத்துக் கொண்டு தேவாவியானவர் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டும் இல்லாமல் அப்பா ஆண்டவரே கொரோனா வைரஸால் அப்பா ஆண்டவரே அநேக மக்கள் அப்பா ஆண்டவரே சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் வருகிறோம் அப்பா. அவர்களுக்கு உண்டான அப்பா ஆண்டவரே அடிப்படை தேவைகள், அத்தியாவசியான தேவைகள் அப்பா ஆண்டவரே எல்லாவற்றையும் தேவனை சந்திக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் தாமே அப்பா ஆண்டவரே அவர்களுக்கு உதவுகிறதான ஒவ்வொரு காலத்திலும் கர்த்தரை ஆசீர்வதிங்க. தெய்வாவின ஒரு கருத்துக்குள்ளாய் அப்பா ஆண்டவரே நீ பலப்படுத்தி திடனாய் இருந்து நீ வழி நடத்த வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்ததாமே நீ அப்படியே நீ சேர்ப்பது அன்பிற்காய் கிருபைக்காக கூடாதபடி நன்றி செலுத்துறப்பா. கர்த்ததாமே அப்படியே ஜெபத்தை கேட்டபடியாக கர்த்தரை சோதரிப்போம். சோதரம் சோதரம் சோதரம். அடுத்த ஜெபத்துக்கு பயப்பட பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸால உலகத்துல பார்த்தீங்கன்னா அநேக நாடுகள்ல ஜபாலயங்கள் மூடப்பட்டிருக்கிறது, சபை ஊழியர்கள் தடைப்பட்டிருக்கிறது, வழக்கமான ஆராதனைகள் எதுவும் எந்த சபையும் நடைபெறது இல்லை. இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சீக்கிரத்தில் இந்த கொரோனாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்க வேண்டும். ஒவ்வொரு சபைகளிலும் ஆராதனைகள் ஊழியங்கள் தொடர்ந்து நல்லபடியாக நடக்க வேண்டும். அதற்குண்டான வழிவாசலை கர்த்ததாமே சீக்கிரமாய் திறக்க வேண்டும். இந்த ஜெபத்திற்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் விடுவார். ஏற்ற வேலையில பார்த்தீங்கன்னா சீக்கிரமாய் சபைகள் தொடங்கப்படும். நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் விடுவார். மீண்டும் ஒரு விஷயம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அப்பா நல்லோரே கிருபையோரே நாங்கள் துதிக்கிறோம் 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 அப்பா. மீண்டும் ஒரு விஷயம் நாங்கள் வருகிறோம் அப்பா. சுத்திரமாண்ட உலகில் அப்பாண்டோரே அநேக நாடுகள் அப்பாண்டோரே இந்த கொரோனா வைரஸால் அப்பா சுத்திரமாண்டோரே அநேக சபைகள் மூடப்பட்டிருக்கிறது. வழக்கமான ஆராதனைகள் எந்த சபைகளிலும் நடைபெறுவதில்லை. அநேக தேவ பிள்ளைகள் அப்பாண்டோரே சுத்திரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட செல்லாமல் பாரத்தோடு ஏக்கத்தோடு இருக்கிறதான ஒவ்வொருவரை கர்த்தரை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் அப்பாண்டோரே சீக்கிரத்திலே அப்பாண்டோரே கொரோனா அப்பாண்டோரே சுத்திரம் ஒரு முற்றுப்புள்ளிக்கு கொண்டு வர கர்த்தரை கிருபை செய்யப்பா. என் தெய்வ ஆவியானவர் அப்பாண்டோரே பெரிய மாற்றத்தை நீ கட்டளையிடும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சபைகளிலும் தொடர்ந்து ஆராதனை வழக்கமாய் நடைபெற வேண்டும் ஆண்டவரே. எல்லா சபைகளிலும் அப்பாண்டவர் ஊழியர்கள் வழக்கமாய் நடைபெற கர்த்தர் கிருபை செய்ய தேவ பிள்ளைகள் அப்பாண்டவரே உற்சாகத்தோடு வாதத்தோடு அப்பாண்டவரே சபைகளுக்கு கூடி வர கர்த்தரை கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்ததாவே நீர் அப்படியே நீ செய்து அப்பா முடிப்போட தயவுக்காய் அன்பிற்காய் கிருபைக்காய் உடானபடி நன்றி செலுத்துறப்பா. வழக்கமாய் ஊழியர்கள் தொடர்ந்து சபைகளில் நடக்கிற கர்த்ததாவே நீ கிருபை செய்து நீ இறக்கம் பாராட்ட வேண்டும்படியா நாங்கள் சொல்லிக்கிறோம்ப்பா. அப்படியே தெய்வ ஆவியானவர் அப்பாண்டவரே சபைகளை சீக்கிரமாய் அப்பாண்டவரை திறக்கப்படும் அன்பிற்காய் நன்றி செலுத்துறாங்க. கர்த்ததாவே அப்படியே ஜெபத்தை கேட்டபடியா கர்த்தரை சோதரிப்போம். சோதரம் சோதரம் சோதரம். அடுத்த ஜெபத்துக்கு பயப்பட பார்த்தீங்கன்னா நம் சபைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சபை நிர்வாக பணிக்காக ஜெபிக்க வேண்டும். நம் சபைக்கு வைக்கிறதான ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு இருக்கிறதான ஆவிக்குறிதான வாழ்க்கைக்காக அப்புறம் வேத வாசிப்புக்காக அன்றாட தனி ஜெபத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவளோட குடும்பத்தின் தேவைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எந்த விதத்திலும் இந்த கொரோனா என்ற வைரஸ்னால எந்த விசுவாசிகளும் பாதிப்புக்குள்ளாய் ஆகாதபடிக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்ப ஊரடங்கு சட்டத்தால அவரோட வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமா இருக்க வேண்டும். ஏற்ற வேலை வேதத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அப்படிப்பட்டதான காரியங்கள் அதிகமாய் வளர்வதற்காய் நாம் ஜெபிக்கலாம். மீண்டும் ஒரு விஷயம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய மாற்றத்தை கற்றுக் கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். சோத்ரம் 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 சோத்ரம்.
மகா இருக்கும் மற்றும் தெய்வ பாசமுடைய நன்மை நடந்தவர்களே அப்பா ஆண்டவரே மீண்டும் ஒரு விஷயம் நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா அப்பா சோதரம் சபை விரிவாக பண்ணிக்க நாங்கள் வருகிறோம் கர்த்தர் அதில் உண்டான அப்பா ஆண்டவரே தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்தித்து நீ வழி நடத்தின ஆண்டவரே சபைக்கு வருகிறதான ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தனை ஆசீர்வதிங்க ஆவி குறித்தான காரியங்கள் வேத வாசிப்புகள் அப்பா சோதரம் தனிப்பட்ட ஜபங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில அப்பா உமக்கு இந்த உண்மை முத்தமாய் அவர்கள் இருக்க கர்த்தன் தாமே நீ கிருபை செய்து இறக்கம் பாராட்டும்படியா நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே அவரோட கையின் பிரயாசத்தை கர்த்தன் ஆசீர்வதிங்க எந்த விதத்தில் மாப்பாண்டவரை சம்பாதிக்க அவர்கள் கஷ்டப்படாத படிக்க பாண்டவரை 3 வேலை பாண்டவரை ஏற்றதான உணவுகள் உடை வசதிகள் எல்லாவற்றையும் கர்த்தனை ஏற்படுத்தி நீ தர வேண்டும்படியா நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தர் தாமே அப்பாண்டவரே நீ அப்படியா நீ செய்வது தயவுக்காய் கிருபைக்காக உங்க நன்றி சொல்றோம் கர்த்தர் தாமே அப்படியே ஜபதிகளை கர்த்தரை சோதரிப்போம் சோதரன் 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 சோதரம் மகாயிருக்கும் வணக்கம் தெய்வம் பாசங்கள் நன்மை நல்ல தகப்பனே இந்த வேலையில் கூட நாங்கள் ஏறெடுத்தால் ஒவ்வொரு ஜபங்களுக்கும் கத்ததாமே ஆமேன் என்றும் ஆமேன்றும் கத்தனை பதில் இந்த தேவக்கான கிருபைகள் கூடாதபடி நன்றி சொல்றப்பா தொடர்ந்த பாண்டவர்கள் இதுவரை எங்களை நடத்தின தேவன் இனிமேலும் கத்தனை நடத்த நீ வல்லவராய் இருக்கிற பாண்டவரே அது மட்டும் இல்லாமல் மீதமுள்ள பகுதிகளை கத்ததாமே உடைய கடத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கத்ததாமே இன்னும் வல்லமையாக கத்தனை நடத்துவதையா நாங்கள் சொல்கிறோம் ஈஸ்வரன் ஜெய் ஏசுடன் சொல்கிறோம் ஜீவன நடத்தும்
எனக்கென்று துணையாரே என்னாலும் நடத்துவாரே. இப்போது நாம் இந்த ஆராதனையில் மிக முக்கியமான கலந்து வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அவருடைய வார்த்தை வல்லமையும் ஜீவனும் உள்ளது. நாம் யாவது ஜெப சிந்தையோடு இணைந்திருப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் தியானத்திற்காக நம்ம ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். சங்கீதம் 115 12வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இங்கே பார்க்கும்போது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்மை நினைவு கூர்ந்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். நம்முடைய செய்கிற செயல்களை, நாம் செய்கிற ஊழியங்களை கர்த்தருக்காக, அவருடைய நாமத்திற்காக என்னென்னலாம் செய்திருக்கிறோமோ அவைகள் எல்லாவற்றையும் அவர் நினைவு கூர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதைத்தான் அவர் இங்கே சொல்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தார் என்று சொல்லும்போது கர்த்தருடைய பிள்ளைகளை குறிக்கிறது, விசுவாசிகளை குறிக்கிறது. அதேபோல அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுவது அது ஊழியக்காரர்களை குறிக்கிறதான ஒரு காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் விசுவாசிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறதான ஊழியக்காரர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் யாரையும் மறக்கிற தேவன் அல்ல. அதற்கு பதிலாக ஒவ்வொன்றையும் நினைவு கொண்டு அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கும் போது கொர்நேலியு என்றதான 160 குறித்ததான நம்ம வாசிக்கிறோம். அருமையான அந்த தேவனுடைய மனிதன், ஒருவேளை அவர் யூதனாக இல்லாவிட்டாலும், அவர் புறஜாதியாராக இருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் கேள்விப்பட்டு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வீட்டிலே அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஜெபிப்பது மாத்திரமல்ல, ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்களை அவர் செய்து கொண்டிருந்தார். தான் மாத்திரம் இல்லாதபடிக்கு அவருடைய குடும்பம் முழுவதுமாக இணைந்து கர்த்தரை உயர்த்துகிறதை, கர்த்தருக்குள்ளே பயபக்தியாக வாழ்வதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் இதை நினைத்து பார்த்து தேவ தூதனை அனுப்பி சொல்லுகிறதான ஒரு காரியம். அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்ன தரிசனத்துல தேவதூதர் பேசின காரியம் என்னவென்றால், சோதரன் அருமையான கொர்நேலியுவே, உன்னுடைய ஜெபங்களும் தான தர்மங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறது. உன்னுடைய ஜெபங்களும் தான தர்மங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டி இருக்கிறது என்று நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் பாருங்க, அந்த நினைப்பூட்டுதலாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் பாருங்க நம்மை மறக்கிற தேவன் அல்ல. கொர்நேலியு ஜெபித்த எல்லா ஜெபத்தையும் அவர் நினைவு கூர்ந்தார். அவர் செய்த தான தர்மங்களை அவர் நினைவு கூர்ந்தார். கர்த்தருக்காக செய்கிறதான ஒவ்வொன்றையும் கர்த்தர் நினைவு கூர்ந்து ஒவ்வொன்றுக்கும் தக்கதான பலனை அளிக்கிறவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஏன் கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதித்தார்? ஏன் இஸ்ரவேல் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்றுதான் இந்த நாளிலே நம்ம பார்க்கும் போது, ஏனாலும் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்களை துதியை சொல்லி வருவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் உலகத்திலே கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டதான கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தர் தாம் மேலிருந்ததான அன்பை அவர்கள் மீது அதிகமாக செலுத்தினார். அது மாத்திரம் இல்லாதபடி உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை காட்டிலும் அவர்களை விசேஷித்தவர்களாக அவர் கருதில் கொண்டார். அதே போல இந்த நாளிலே கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்களாக அவர் கண்டுகொண்டிருக்கிறார். நாம் அழைக்கப்பட்டவர்கள், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். We are separated one, we are called out one. அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அவர் நம்மை நினைத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பார்க்க போறோம்? ஏன் ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்தார்? ஏன் ஆண்டவர் இஸ்ரவேலை ஆசீர்வதித்தார் என்று ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். இங்கே யாக்கோபுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால்
ஆதியாகமத்திலே நம்ம வாசிக்கலாம். 25ஆம் அதிகாரத்திலிருந்து யாக்கோபுடைய வாழ்க்கை வரலாறு ஆரம்பிப்பதை நம்ம பார்க்கும்போது, முதலாவது ஆண்டவர் ஏன் இஸ்ரவேலை நினைவு கூர்ந்தார், ஏன் யாக்கோபை நினைவு கூர்ந்தார் என்று ஆண்டவர் பாருங்க இங்கே கொடுக்கிறதான ஒரு தரிசனத்தை. அவன் தன்னுடைய வீட்டை விட்டு தன்னுடைய ஜீவனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வீட்டை விட்டு தன்னுடைய மாமனாகிய லாபானுடைய வீட்டுக்கு கடந்து செல்வதை நம்ம பார்க்கிறோம். அங்கே அவர்கள் சகோதரர்களே ஏற்பட்டதான பிரச்சனை நிமித்தமாக ஏசா சொன்ன ஒரு காரியம், நான் உன்னை கட்டாயம் சாகடிப்பை கொலை செய்வேன் என்றுதான ஒரு சபதத்தை அவர் எடுக்கிறார். அதனாலே ஒரு தாய் சொல்லி இருவரையும் ஒரே நாளில் இறக்க நான் விரும்பவில்லை, எனவே நீ கிளம்பி உன்னுடைய மாமன் வீட்டுக்கு கடந்து செல் என்று சொல்லும்போது எல்லாராலும் கைவிடப்பட்டதான இந்த கர்த்தருடைய தாசன் தன்னுடைய வீட்டை விட்டு தன்னுடைய மாமனுடைய வீட்டை பார்த்து கடந்து செல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த தரிசனத்தை அவர் கொடுக்கிறார். அவர் கண்ட தரிசனத்தில் ஒரு ஏரி பூமியிலேயே வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நுனி வானத்தை எட்டி இருக்கிறது. வானத்துக்கும் பூமிக்கும் இந்த ஏரியிலே தூதர்கள் ஏறுகிறவனாகவும் இறங்குகிறவனாகவும் இருக்கிறார். மேலே வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. தேவன் இவரை நோக்கி சொல்லுகிறார், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கு தேவனாகிய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை கனப்படுத்துவேன் என்று ஆண்டவருக்கு சொல்லுகிறதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபுக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டிருந்தது. யாக்கோபுக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த தரிசனத்தின் மூலமாக தான் யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார். ஆகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பில்லை. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பிள்ளைகள் தரிசனம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். செல்லும் இடமெல்லாம் போகும் இடமெல்லாம் தன்னுடைய வேலைகளை செய்யும் போது ஒவ்வொரு நாளும் அவனுக்குள்ள ஒரு நினைப்பு இருந்தது. ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், அந்த தரிசனத்தின்படி என்னை அவர் ஆசீர்வதிப்பார் என்றதான முழு நம்பிக்கை யாக்கோபுக்கு காணப்பட்டது. கர்த்தருக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் தரிசனம் இல்லாமல் வாழக்கூடாது. தரிசனம் இல்லாதவர்கள் இல்லவே இல்லை. கர்த்தர் எல்லாத்துக்கும் தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். தரிசனம் இல்லாத பிள்ளைகள் உலகத்தில் கிடையவே கிடையாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிற ஒரு காரணம் என்ன, நம்முடைய தரிசனத்தை மறந்தவனா இல்லாதபடிக்கு நம்முடைய தரிசனம் என்ன தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த தரிசனமுடையவர்களாக நாம் செயல்படும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் கள்ளக்குறிச்சியிலே மணிமணி தெருவிலே நாங்கள் கூட்டியிருந்த போது ஒரு அருமையான விசுவாசி ஒருவர் வந்து என்னுடைய தகப்பான இடத்துல தரிசனத்தை கண்டேன் என்று சொன்னார். அந்த தரிசனத்திலே நீங்கள் வனாந்தரமான ஒரு இடத்துக்கு செல்வீர்கள், மிகவும் கஷ்டப்படுவீர்கள், பின்பு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று அவர் சொல்லியிருந்தார். அப்பொழுது எங்களுடைய தகப்பனாருக்கும் என்னுடைய தாயாருக்கும் அதை கொண்டு ஒன்றுமே புரியவில்லை. அப்புறமா ஜெபித்தார்கள். ஆனால் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே கொஞ்ச நாளிலே அவர்கள் உதவி செய்ததுதான் ஸ்தாபனம் அவர்களை கைவிட்டது. இனிமேல் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய போவதில்லை, நீங்கள் ஊழியத்தை எப்படி கட்ட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்படியே கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் பாருங்கள், கர்த்தர் அவர்களுடைய தரிசனத்தை கொடுத்ததுனாலே அந்த தரிசனத்தின்படி என்னுடைய பெற்றோர் செபித்தார்கள், என்னுடைய தகப்பனார் செபித்தார். நாம் இந்த கள்ளக்குறிச்சி விட்டு நம்ம போகக்கூடாது, இங்கே நாம் ஊழியம் செய்வோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவர்கள் இங்கே இருந்தார்கள். கர்த்தர் இந்த நாளிலே அவர்கள் தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்து இங்கே இருந்ததுனால கர்த்தர் கொடுத்ததான தரிசனத்தின்படியே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதுக்கு நாங்கள் எல்லாம் சாட்சிகளாக இருக்கிறோம். அந்த தரிசனத்தின்படிதான் இந்த இடத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி விசுவாச ஜெபாலயம் என்ற இந்த ஆலயத்திலே அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து கர்த்தரை தொழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த சபை மூலமாக அநேக ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சபை மூலமாக அநேக ஊழியக்காரர்கள் இங்கிருந்து கடந்து சென்றிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், தேவனுடைய தரிசனத்தின்படி நாம் செய்யும் போது கர்த்தர் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்ப தேவன்
யாக்கோபை நினைவு கூர்ந்ததற்கு காரணம் என்னவென்றால், முதலாவது அவன் தரிசனமுடையவனாக இருந்தான். இரண்டாவது அவன் என்ன செய்தான் என்றால் தேவனுடைய கிருபையை சார்ந்தவனாக இருந்தான். பிரைஸ் தி லார்ட். 33ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே ஏசாவை பார்க்கும்போது ஏசா கேட்கிறார், இந்த பிள்ளைகள் யார், இவர்கள் எல்லாம் யார் என்று கேட்கும்போது அந்த யாக்கோபு சொல்லுகிற ஒரே ஒரு காரணம் என்னன்னா, ஆங்கில வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, God graciously given to me, கர்த்தர் எனக்கு கிருபையாக கொடுத்தது. தமிழ் வேதத்திலே தேவன் எனக்கு அருளினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்திலே சொல்லப்பட்ட கர்த்தர் கிருபையாக எனக்கு கொடுத்தது என்று சொல்லப்பட்டு அவர் சொல்லியிருப்பதை நம்ம வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பதெல்லாம் தேவ கிருபை. பிரைஸ் தி லார்ட். நமக்கு கிடைத்திருக்கிற வேலை தேவனுடைய கிருபையினால நமக்கு கிடைத்தது. நமக்கு இருக்கிற குடும்பம் தேவ கிருபையினால நமக்கு கிடைத்தது. நமக்கு இருக்கிறதான மனைவி தேவனால கொடுக்கப்பட்டது. நமக்கு கொடுக்கப்பட்டதான பிள்ளைகள் தேவனால கொடுக்கப்பட்டது. நமக்கு கொடுக்கப்பட்டதான ஊழியம் தேவனால கொடுக்கப்பட்டது. நமக்கு கொடுக்கப்பட்டதான விசுவாசிகள் எல்லாம் தேவ கிருபையினால கொடுக்கப்பட்டது. நமக்கு கிடைக்கப்பட்டது எல்லாமே தேவனுடைய கிருபையினால கிடைத்ததே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், யாக்கோபு தான் கஷ்டப்பட்டு எல்லாவற்றையும் சம்பாதித்தான். அவன் கஷ்டப்பட்ட காரியங்கள், அவன் எப்படி சம்பாதித்தான், எப்படி திருமணங்களை செய்தான், எப்படி பிள்ளைகளை பெற்றெடுத்தான், எவ்வளவு கஷ்டப்பட்டான் என்று எல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் கிருபையாய் கொடுத்து, God graciously given to me. அப்ப என்ன, நமக்கு வருவதெல்லாம் எல்லாம் தேவ கிருபையினால் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் எழும்பினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதில் கர்த்தர் சொல்லுகிறார். மனதில் தேவன், கிருபை அளிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவனுடைய கிருபையினால் தான் நாம் வாழ்கிறோம். தேவனுடைய கிருபை இல்லாவிட்டால் நாம் ஒன்றுமில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவ்வளவு பெரிதான யாக்கோபு தேவனுடைய கிருபையை சார்ந்தவனாக வாழ்ந்தான். நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம்மளால் ஒன்றும் செய்யலாது. நம்முடைய திருவினால் அருமையினால ஒன்றுமே செய்ய முடியாது. ஒன்று நாம் எல்லாம் கர்த்தரில்லை என்றால் நாம் எல்லாம் சீரோ. ஆனால் பாருங்க, தேவ கிருபை தான் எல்லாவற்றையும் நம்ம செய்ய நம்மளால முடியும். அதனால தேவ கிருபையை கர்த்தருடைய பிள்ளைகள் சார்ந்திருக்க வேண்டும். யாக்கோபு தேவனையும் அவருடைய கிருபையும் முழுவதுமாக சார்ந்ததான். மூன்றாவதாக நம்ம வாசிக்கிறோம் 32ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பார்க்கும்பொழுது வேதத்திலே மூன்றாவது பார்க்கிற காரியம், யாக்கோபு தேவனோடு நெருங்கிய தொடர்புள்ளவனாக காணப்பட்டார். இன்டிமசி வித் காட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். தேவனோடு நெருங்கி இருக்கிறதான ஒரு அனுபவம். இந்த உலகத்திலே நாம் நெருக்கமா யாரோடு இருக்கணும்? கர்த்தரோடு இருக்கணும். அவரோடு நெருக்கம்தான். நெருக்கமாக இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. மற்ற யாத்திரை நெருங்கினாலும் இந்த உலகத்துல பிரச்சனைகள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இவன் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், ராத்திரியிலே அவன் தன்னுடைய மனைவிகள், தன்னுடைய பணிவிடைக்காரர்கள், தன்னுடைய வேலையாட்கள், தன்னுடைய ஆடு மாடுகள், தன்னுடைய 11 குமாரர் எல்லாரும் என்ன செய்ய, யாப்போக்கு என்றதான ஆற்றை கடக்க பண்ணினான். எல்லாவற்றும் ஒதுக்கிட்டு கடைசியாக என்ன செய்தான்? அவன் என்ன செய்தான்? கடைசியாக அவன் பின்தங்கினான். பின்தங்கி தேவனோடு உறவாடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனுக்கு மிகவும் முக்கியமான இடத்தை யாக்கோபு கொடுத்திருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், அவன் உயர்வுக்கு காரணம் என்னவென்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் செடிகள் என்று சொல்லப்படுவது போல, யாரெல்லாம் முதலாவது தேவனை கனப்படுத்துகிறார்களோ அவனை கர்த்தர் கனப்படுத்துகிறார். கர்த்தரை கனப்படுத்தவில்லை, கர்த்தர் கனப்படுத்தாமல் விட மாட்டார். கர்த்தருக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான இந்த யாக்கோபுக்கு 4 மனைவி, 11 பிள்ளைகள், அநேக வேலையாட்கள், அநேக
மிருகஜீவன்கள், பலவிதமான சொத்து பொருள் அவனுக்கு இருக்கிறது. ஆனா அவன் எல்லாவற்றையும் ஒதுக்கினான். எல்லாவற்றையும் ஒதுக்கி அவன் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? கர்த்தருக்கு முக்கியத்துவப்படுத்தினான். ராத்திரி பிள்ளைங்களா போயிடும்போது, மனைவிகளா போயிடும்போது அப்படின்னு நினைக்கவே இல்லை. கர்த்தருடைய நேரத்துல, கர்த்தருடைய சமூகத்துல காணப்படும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை எல்லாத்தையும் தான் சம்பாதிச்ச எல்லாத்தையும் தான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவர் கர்த்தரை நேசிக்கிறவர்களாக, கர்த்தருக்காக எதையும் ஒதுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். இன்று நாளிலே நாம் ஆண்டவரோடு நெருங்குவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவரோடு உறவாடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வேலை எல்லாவற்றையும் நாம் நேசிக்கிறவர்களாக, தேவனை நேசிக்கிறவர்களாக, ஆண்டவரோடு உறவாடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நாளிலே நமக்கு ஒரு மனைவி தான், ஒரு சில பிள்ளைகள் தான். ஆனா இப்பொழுதே தேவனை தேட நேரமில்லை. ஏன் சபைக்கவில்லை? குழந்தை இருந்துச்சு, மனைவி விடல, வேலை இருக்கு அப்படின்ட்டு சாக்கு போக்கள் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பாருங்க, கர்த்தர் நம்முடைய சாக்கு போக்கெல்லாம் பார்த்து நீ சபைக்கே வராத என்ற ஒரு முடிவு எடுத்து பாருங்க, நம்ம எல்லாம் சபைக்கே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் காணப்படுகிறோம். ஆனால் நான் ஆண்டவருடைய பிள்ளைகள் உன்னத சபைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. பிரசங்கம் என்ன, ஜெபம் எங்கே, வேதாவாசியம் எங்கே, சங்கீதம் எங்கே, எல்லாம் நினைத்து நீங்க என்ன செய்யணும்? எதையும் ஒதுக்கி விட வேண்டாம். தேவன் உங்களுடைய ஆலயத்திலே, நம்முடைய ஆலயத்திலே எந்த நேரத்தில் சபைக்காக நம்ம ஒதுக்கிறோமோ அந்த ஒதுக்கி இருக்கிறதான அந்த நேரத்திலே நம்முடைய வீட்டில் எல்லாரும் அமர்வடி நான் உங்களை அன்போடு கேட்கிறேன். உங்களுடைய வீட்டிலே நீங்கள் அமர்ந்து உங்களுடைய மனைவியோடு, பிள்ளைகளோடு, உங்கள் சொந்தங்கள் எல்லாரும் வீட்டில் இருக்கிறவர்கள் ஒன்றிணைந்து ஆண்டவருடைய தேவை, இதுதான் ஆண்டவரை உண்மையாக தேர்வுதான ஒரு காரியம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரோடு நெருங்கி இருக்க வேண்டும், கர்த்தரோடு உறவாட வேண்டும். இதை ஏனதான் என்றல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானவராக இயேசுவை நாம் கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனை கொண்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரோடு தொடர்புள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இங்கே பார்க்கும் பொழுது அவன் யாக்கோபு பின்பு தனித்திருந்தான். ஹல்லேலூயா. தனித்திருக்க முடிகிறதா? தேவனோடு தனித்திருக்க முடிகிறதா? ஹல்லேலூயா. டீச்சர்ஸ் தினகரன் ஐயா ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் நேரம் விழுந்தாலும் படிக்கிட்டு அவர் ஜெபிப்பாராம். ஹல்லேலூயா. ஆனால் தான் அவருடைய ஊழியர்கள் ஒரு பெரிய ஊழியம் கர்த்தர் அவரை பலமையாக பண்பெடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அதனால நமக்கு எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது, கர்த்தரோடு அமர்வதற்கு நேரம் இல்லை. ஆண்டவரோடு நமக்கு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் நமக்கு தேவைப்படுகிறது. யாரெல்லாம் தேவனோடு இருக்கிறார்களோ கர்த்தர் அவரை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதனாலே கர்த்தர் நம்மோடு பேசியதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆராதனை நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இறுதியாக நாம் ஜெபித்து முடிக்கலாம். ஜெபிக்கலாம். அன்புள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்கான கொடாபுரி ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கொஞ்சம் நேரம் சமூகத்தை காத்திருக்க செய்த கிருபைக்காக நம்ம நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாளிலே ஆண்டவரே துதிக்கும் உண்மை பாடவும் உண்மை ஆராதிக்கும் கத்த செய்த கிருபைக்காக கொடாபுரி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சங்கீதபுரிலே அபாத ஸ்தோத்திரம் சமூகம் என்றதையா நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சில காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் தேவனை விளைவிக்க முடியாமல் கொடாபுரி ஸ்தோத்திரம். வேதவசனத்தை போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். கர்த்தர் இருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார் சொல்லப்பட்ட வேதவசனத்தின்படி ஆண்டவரே எல்லாரும் நினைவு கூர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாங்கள் செய்த ஊழியங்கள், ஜெபங்கள், தானங்கள் எல்லாவற்றையும் நினைப்பது கர்த்தாவே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலே சமூகத்திலே பிள்ளைகள் கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் பாசுத்த பதிலை தருபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பாசுத்த இந்த வாரத்தில் எங்களுக்கு நல்ல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கற்று தருவீராக, நல்ல உணவுடைய கற்று தருவீராக. இந்த வாரத்தில் நாங்கள் அதிகமாக சமூகத்திலே காத்திருக்க ஜெபிக்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கத்தனை கிருபை தருபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரே தேசத்தின் மீது மனமிறங்கி தேசத்தை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி கத்தர் அப்படியே ஜெபத்தை கேட்கிறபடியா ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லாம் துதி கனம் மகிமையும் உண்மைக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம்
எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய கன்னியனை ஐக்கியமும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலங்களிலும் நம்ம நினைவு கூட இருப்பதாக. ஆமென். Praise God. God bless you. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. Thank you. உங்கள் யாவருக்கும் எங்கள் இதயக்கடித நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி விசுவாச ஜெபாலயம், நேபாள் தெரு, பேரடிப்பு அருகில், கள்ளக்குறிச்சி. தொலைபேசி 9976296084.